Hi brothers and sisters, welcome to this new video. First disclaimer சொல்லிடுறேன், I am not a celebrity person. இதில் நான் சொல்கிற எல்லாமே ஏற்கனவே இருக்கிற நியூஸ் அண்டு மற்ற சோசியல் மீடியா இதிலிருந்து எடுத்து சொல்கிறது தான். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கையோ இண்டெக்ஸையோ வாங்குவதற்குன்னு சொல்கிறது இல்லை. இது டிஸ்க்ளைமர். ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து யூடியூப் வந்து பிளாக் பண்ணிடுச்சு. காரணம் செபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கு. சரி, இப்போ வந்து நவீன் ஃப்ளோரைன் ஷேர்ஸ் ஹிட் ஃப்ரெஷ் 52-week ஹை ஆஃப்டர் ஃபார்ம் லான்ச்சஸ் 750 crore QIP. நவீன் ஃப்ளோரைன் வந்து 52-week ஹையை ஹிட் பண்ணிடுச்சு. சரியா, இது வந்து மணி கவுண்டர்லேருந்து வந்திருக்கிற நியூஸ். அப்புறம் பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் லுபின் 6% உள்ள இன்னைக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. அதாவது ஜான் ஸ்ட்ரீட்டுடைய அந்த எஃபெக்ட், ஜான் ஸ்ட்ரீட்டு நம்ம வந்து பேன் பண்ணாங்கல்ல, சரி, அதோடைய எஃபெக்ட் காரணமாக பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் லுபின் இதெல்லாம் இறங்கியிருக்கு. சரி, ஆட்டோ செக்டர் வந்து இன்னைக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. அது நம்ம ட்ரம்ப்புடைய தாரிஃபு அந்த பிரச்சனைனால. சரியா, சரி, அரபிந்தா பார்மா, டாக்டர் ரெட்டி, லுபின்னு இதெல்லாம் வந்து 3% வரைக்கும் இறங்கியிருக்கு. மணி கவுண்டருக்கு வந்த நியூஸ் இதெல்லாமே ட்ரம்புடைய தாரிஃப்னால உள்ள எஃபெக்ட். சரியா, அப்புறம் க்ளோஸ் டு மேக்கிங் எ டீல் வித் இந்தியா ட்ரம்ப் சொல்கிறாரு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. அதாவது அந்த ட்ரம்ப் தாரிஃப் வந்து ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து எதுக்கு போட்டிருக்காருன்னு சொன்னால், மியான்மருக்கு 40%, 35% பங்களாதேஷ், இந்தியாவுக்கு எத்தனை பெர்சன்ட் தெரியல, இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும். இன்னொரு செய்தி, இன்னைக்கு 10 மணிக்கு ஒரு மினி டீல் வரப்போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து சிஎன்பிசி அவாஸில் வந்திருக்கு. 10 மணிக்கு, இன்னைக்கு 10 மணிக்கு தெரிய வரும். சரியா, அப்புறம் அதானி குரூப் வந்து மே ரைஸ் அனதர் 2 billion கம்மிங் குவார்ட்டர்ஸு ஃபைனான்சியல் 2026 ஃபண்ட்ரைசிங் ஹிட்டு 5 billion வரைக்கும். அது 2 billion வந்து அவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் சில உள்நாட்டு இது பார்த்துடலாம். அதாவது மகாராஷ்டிராவில் மொழி பிரச்சனை காரணமாக பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, கவர்மெண்ட்டு, அங்கே உள்ள கவர்மெண்ட்டில். அப்புறம் நாளைக்கு வந்து பாரத் பந்த். இது வந்து 10 சென்ட்ரல் யூனியன்ஸு, இந்த பாருங்கள், பாரத் பந்த் ஆன் July 9 ஹூ கால்ட் இட் அண்ட் இது அந்த என்டிடிவியில் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவங்க ஏதோ லேபர் பாலிசிஸ், ஹார்ட் டு ஒர்க்கர் ப்ரொடெக்ஷன்ஸ், இந்த மாதிரி சில இதுகளை வச்சு ஏஐடிவிசி, ஐஎன்டிவிசி, சிஐடியு, ஹெச்எம்எஸ், எஸ்சிடபிள்யூஏ, எல்பிஎஃப், யூடிஎஃப்சி இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. ரைட்டா, சரி. அடுத்தது வந்து குளோபலாக பார்க்க போனால் ஆஸ்திரேலியா இது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்திருக்கு. 3.85% அன்சேஞ்சு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ரைட்டா, அப்புறம் டெக்சாஸ், ஃப்ளோரிடாவில் வந்து வெள்ளம் காரணமாக 69 பேர் இறந்ததாக அஞ்சப்படுகிறது. நம்ம சென்னையிலேயும் மழை விட்டு விட்டு பெய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கூட மழை லைட்டாக தூரிட்டு இருக்கு சென்னையில். சரி, மஸ்க் வந்து எக்ஸ் வலையத்தில் சொல்லியிருக்காரு, இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2355 அக்கௌண்ட்டை இன்க்ளூடிங் ரேட்டர்ஸ்ங்கிறது ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனல், அதையும் அக்கௌண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாரு. சரி, அப்புறம் ஈரான் வந்து சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து பவர்ஃபுல் சர்ஃபேஸ் ஏர் மிசைல் பேட்டரிஸை வந்து சைனாலேருந்து வாங்குறதாக India.comல வந்து நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து காசா மேலே பெரிய தாக்குதல் பண்ணியிருக்கிறதாக ட்ரம்ப் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இது அல் ஜசீராவில் சொல்லப்படுது, பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறதாக. சரி, யுஎஸ் டு ரெஸ்யூம் ஷிப்மெண்ட் ஆஃப் வேப்பன்னு, இது உக்ரைனுக்கு வந்து சில வேப்பன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறதாக இந்த கார்டியன்கிற நியூஸ் வந்திருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் அதிகமாக நடக்குன்னு தெரிய வருது.
சரியா? இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். காலையிலே குளோபல் மார்க்கெட் நம்ம நியூட்ரல், நம்ம மார்க்கெட் நியூட்ரல், டெக்னிக்கலா நியூட்ரல், எஃப்ஐஸ் நியூட்ரல். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும், இல்லாட்டி எந்தாவது நீஸ் வந்து மாறுதல் ஏற்படும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே ரேஞ்ச் மார்க்கெட். இந்த சார்ட்டை பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாகவே ரேஞ்ச் மார்க்கெட். 5 மினிட்ஸ்க்கு மாத்திரம் ரேஞ்ச் மார்க்கெட். நேற்று மாதிரியே ரேஞ்ச் மார்க்கெட்டு ஒரு 25,430 டு 25,450 அதே மாதிரி தான் நடந்தது. கடைசி முடிய போகிற நேரத்தில் சடசடன்று ஒரு 5 கேண்டில் மேலே போய் 25,523 க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்தியா விக்ஸ் 3% இன்னைக்கு வந்து கூலாகி 12.2 இருக்கு. ஐஎன்ஆர் வந்து 85.67 86 வரைக்கும் போக பார்த்துச்சு, ஆனால் கீழே வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், ஏன்னா மணி வந்து வீக் ஆகல. சரியா? அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி காலையிலே லோயரில் ட்ரேட் ஆச்சு. ஸோ கேப் டவுன்னு சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணதும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் வந்து 25,427, நேற்றைய க்ளோஸ் 25,461, 40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. ஜேன் ஸ்ட்ரீட் பேன் காரணமா இல்லை வந்து டாரிஃப்காண்டி வெயிட் பண்ணுறாங்களா? இன்னைக்கு ஃபுல்லாகவே மூவ்மெண்ட் இல்லை, நேற்று மூவ்மெண்ட் இல்லை. அப்படியே தான் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் முடிஞ்சுது. இந்த சார்ட்டை பாருங்கள். இன்னைக்கு ஓப்பன் டே கேண்டில் மாத்திரம் ஒரு சின்ன கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் 25,427, ஹை 25,548, லோ 25,424, க்ளோஸ் 25,522. ஒரு சின்ன கிரீன் கேண்டில் போட்டிருக்கு, அவ்வளோதான். சப்போர்ட் 25,200, ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த ஸ்விங்குடைய ஹை 25,669, அட்வான்ஸ் 1,192, டிக்ளைன்ஸ் 1,452. ரெட் கேண்டில் வந்து 24 கேண்டிலும், கிரீன் கேண்டில் 27 கேண்டிலும் போட்டிருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர் கொடாக் பேங்க் வந்து 3.5% அப்பு, எட்டர்னல் 2% அப்பு, ஏசியன் பெயிண்ட்ஸ் 1.25% அப்பு, என்டிபிசி 1.25% அப்பு. டைட்டான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லூசர், 6% டவுன் ஆயிருக்கு. முடிஞ்ச அந்த டைட்டான் சார்ட்டை கூட இதில் பார்த்துடலாம், அதோடைய நிலைமை என்னங்கிறது பார்த்து வச்சுக்கலாம். டைட்டான் சார்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து இவருடைய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலுடைய ஒரு ஃபேவரட். இது இன்னைக்கு 224 பாயிண்ட் டவுனு. இதை பாருங்க, வீக்லி கேண்டில் மாத்திரம் மிகப்பெரிய கேண்டில் இது. இன்னைக்கு டே கேண்டில் மிகப்பெரிய டவுன். இதுக்கு என்ன நியூஸ் ஏதாவது வந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். டைட்டான் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்க இருக்குன்னு சொல்றது கிடையாது, அதோட சும்மா தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Okay, Titan sees 20% revenue growth in April, June despite softening the purchase. Titan shares declined 5%, even the analysts remain optimistic. Stock Q1 update. Titan said doubled 6%, market valuation drops by 20,000 crore. இதங்க மெயினான காரணம். Titan said double over 6%, market valuation drops by 20,000 crore. சரியா? அடுத்தது டாக்டர் ரெட்டி 2% டவுனு, பஜாஜ் ஆட்டோ 1.5% டவுனு, சிப்லா 1.5% டவுன். வெயிட்டேஜை பொறுத்தவரை 53 பாயிண்ட் ப்ளஸ் வந்து கொட்டாக் 25 பாயிண்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி 24 பாயிண்ட், ஐசிஐசி 10 பாயிண்ட் எல்லாம் ப்ளஸ்ஸு, டைட்டான்ஸ் மைனஸ் 21 பாயிண்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை பாருங்க. இண்டெக்ஸஸ் பேங்க் நிஃப்டி எஸ் ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து 56,923 டு 57,303, 307 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட்டு. சப்போர்ட் 56,500, ரெசிஸ்டன்ஸ் 57,628. ரெட் கேண்டில் 6, கிரீன் கேண்டிலும் 6. இன்னைக்கு கரெக்டாக சமமாக தான் இருக்கு. நம்ம முன்னாடியே வரைஞ்சது தான் இது. ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன், அதை நோக்கி தான் மார்க்கெட் போகுது, அதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு போகுது. சரியா? சரி, அடுத்ததாக கோல்டு வந்து 3,325, 1/2% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. 3,500 அது லைஃப் டைம் ஹை, அந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகுது நம்ம புரிஞ்சுக்கலாம். பிட்காயின் 1/2% அப் ஆகி 1,08,888, 1,12,000 தான் அதோட லைஃப் டைம் ஹை. க்ரூட் ஆயில் 1/4% டவுன் ஆகி 67.73. குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் ஜோ ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டு, S&P 500 3/4% டவுனு, நாஸ்டாக் 1% டவுனு,
யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து எஃப்டிஎஸ்சி 1/4% அப்பு, இட்டாலி 1/4% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1/4% அப்பு. அப் டவுன் எல்லாம் 1/4%. ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/4% அப்பு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/2% அப்பு, ஹாங்காங் ஹேங்செங் 1% அப்பு, தைவான் 1/4% டவுனு, கொரியா கோஸ்பி 1.25% அப்பு, எஸ்சிடி காம்போசிட் 1/2% டவுனு, ஜாக்கர்தா இந்தோனேசியா ஃப்ளாட்டு, சைனா சங்கே வந்து 3/4% அப்பு. எல்லாமே அப் அண்ட் டவுன் தான், எதுவுமே ஒரு திசையை நோக்கி இல்லை, எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. காரணம் ட்ரம்ப்புடைய தாரிஃபு கொஞ்ச நாளில் வந்துடும், எல்லாத்துக்குமே வந்துட பிறகு ஒரு நிலையை நோக்கி போகணும்னு புரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் அனலைஸாக இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர் போட்டு பிரேக் அவுட் கொடுத்து கீழே புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் மேலே முயற்சி எடுக்குது. 25,522 இருக்கு. இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,669. அதை விட்டா லைஃப் டைம் ஹை தான் 26,277. அதுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் மார்க்கெட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு இப்போதைக்கு ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 5,451 கோடி இது வரைக்கும் விற்றுருக்காங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு தான் வராங்க. 1,970 கோடி ஃபர்ஸ்ட் நாள், ரெண்டாவது இந்த மாதத்தில், அப்புறம் 1,560 கோடி விற்றாங்க, அப்புறம் 1,481 கோடி விற்றாங்க, அப்புறம் 760 கோடிக்கு விற்றாங்க. நேற்று மட்டும் 321 கோடிக்கு வாங்கினாங்க. சரியா? சரி, ஆப்ஷன் செயினை செக் பண்ணும்போது இதோடைய டாட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டாட்டா 25 நாளில் 1,44,395, 25,500 ரெசிஸ்டன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா 25,500 1,14,897, 25,600 1,02,652. இதே இதில் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இதெல்லாம் அழிச்சிட்டு வரைவோம், ஓரளவு புரிய வரும் நமக்கு. அதாவது ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டாட்டாவை மட்டும் வரையலாம். கோடு போட்டுக்கலாமா? சரி, இது பாருங்க. சப்போர்ட் வந்து 1,44,395, 55,400 இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,500 பாருங்க, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது க்ளோஸ் ஆனது 25,522, அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதை விட்டா 25,600 இந்த இடம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற இடம். இந்த இடத்துல தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ சைட்வேஸ் போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. ஆனால் ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னா மாற்றங்கள் ஏற்படலாம். சரியா? அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.